வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியின் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வாழ்த்துக்கள். பல காரியங்களை உங்களுடைய உதவிகளாக நீங்கள் தேர்வு செய்யலாம். உங்களுடைய உதவி எங்கே இருந்து வருகிறது? எது கிடைத்தால் நமக்கு உதவி என்று சொல்லி நாம் பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம். எனக்கு யாராவது உதவி செய்வார்களா? என்னுடைய நோய்க்கு யார் உதவி செய்வார்? நல்ல மருத்துவர் எனக்கு உதவி செய்வாரா? என்னுடைய பண பிரச்சனைக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய நல்ல ஆடிட்டர், கணக்கர், அவர் உதவி செய்வாரா? அல்லது கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு என்னுடைய நண்பர்கள் உதவி செய்வார்களா? என்னுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய நபர்களாக என்னுடைய நண்பர்கள் இருப்பார்களா? யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நினைக்கிற சூழ்நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே எல்லா மக்களும் உதவியை கேட்கிற நபர்களாக இருக்கிறார்கள். எனக்கு உதவி வேண்டும், எங்காவது உதவி வராதா? என்னுடைய அப்பா வீட்டிலிருந்து உதவி வராதா? நான் படித்த படிப்பின் மூலமாக எனக்கு உதவி வராதா? எனக்கு அரசாங்கத்திலிருந்து உதவி வராதா? எனக்கு நண்பன் உதவி செய்ய மாட்டானா? எனக்கு உறவினர்கள் உதவி செய்ய மாட்டார்களா? எங்காவதும் எனக்கு உதவி வந்தால் பரவாயில்லையே என்று நினைக்கிற மனிதர்கள் தான் ஏராளம் ஏராளம். அதிலே நாமும் கூட உள்ளடக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை உதவி வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருக்கலாம். உங்களுடைய கணவனிடத்திலே நீங்கள் பிரச்சனையை சந்திக்கலாம். உங்களுடைய மனைவியின் இடத்திலே நீங்கள் பிரச்சனையை சந்திக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே நீங்கள் பிரச்சனையை சந்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேலை செய்யக்கூடிய வேலையின் இடத்திலே மேல் அதிகார இடத்திலிருந்து நீங்கள் பிரச்சனையை சந்திக்கலாம். உங்களுக்கு வரவேண்டிய பணத்தொகை கிடைக்காமல் நீங்கள் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு ஆரோக்கியம் போதாமல் நோயுற்ற நிலைமையிலே நீங்கள் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நீங்கள் எந்த விதத்திலாகிலும் நீங்கள் பிரச்சனையை சந்தித்து கொண்டேதான் காணப்படுவீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மனிதர்களும் அப்படித்தான். பிரச்சனையை அன்றாட வாழ்க்கையில நாம் சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலை எழுந்திருக்கும் பொழுதும் பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லிதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரச்சனையை தவிர்த்து விடுகிறோமா? பிரச்சனை இல்லாமல் போகிறதா? நிச்சயமாக இல்லை. பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இருப்பது மட்டுமல்ல, பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் அவைகள் அதிகரிக்கிறது. நாம் யூகிக்க முடியாத அளவிற்கு நம்முடைய பிரச்சனைகள் வருகிறது. நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. சில நேரத்தில் நன்றாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் கூட பிரச்சனையாக வருகிறார்கள். அப்படியானால் பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக மாறி போயிருக்கிறது. அதுவும் இந்த 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது சிறு வயது தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பிரச்சனையை சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தங்களுடைய கல்லூரியிலே, தங்களுடைய படிப்பிலே, தங்களுடைய வேலையிலே, தங்களுடைய குடும்பத்திலே தினம் தினம் பிரச்சனையானது அதிகரிக்கிறது. வேலை சென்று வருகிறவர்கள் வீட்டில் வந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது வீட்டிற்கு வரும் பொழுது புதிய பிரச்சனையானது வீட்டிலிருந்து கிளம்புகிறது. மனைவி மூலமாக, மாமியார் மூலமாக, சகோதரர்கள் மூலமாக, சகோதரிகள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லையா? என்றைக்கு தான் என்னுடைய பிரச்சனை தீரும்? எப்படா எல்லா பிரச்சனையும் முடிந்து நான் ஓய்ந்திருப்பேன்? நான் எப்பொழுது நிம்மதியாக நான் உறங்குவேன்? எப்பொழுது நான் நிம்மதியாக நான் சாப்பிடுவது? எப்பொழுது நான் நிம்மதியாக நான் சம்பாதிப்பது என்று சொல்லி தவிக்கிற மக்கள் அநேகர். பிரியமானவர்களே, நீங்களும் அந்த மனிதர்களை ஒருவராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைக்கு உதவி செய்ய ஒரே ஒரு நபர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு தீர்வு நாம் சரியான இடத்திலே நாம் தேடாமல் போனது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு இடத்திலே தொலைத்து விட்டோம். ஆனால் அதற்கான தீர்வு வேறொரு இடத்திலே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் தொலைத்தது ஒரு இடத்திலே, தேடிக்கொண்டிருப்பது வேறொரு இடத்திலே. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி பிரச்சனைகள் தீர்ந்து விடும்? எப்படி பிரச்சனைகள் சரியாகும்? நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்றால் தொலைந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையை எங்கு தொலைத்தோமோ அந்த இடத்துல அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை மீறி நடப்பதனால் அவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் தொலைத்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தை நாம் இழந்திருக்கிறோம்.
தேவனுக்கு பிரியமில்லாததை நாம் செய்கிறபடியால் நாம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அவர் சொல்லுகிற கட்டளைகளை மீறி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ சேவிப்பாயாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவானவரை மட்டும் தொழுது கொண்டு உன்னுடைய வாழ்க்கை வாழு என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு பதிலாக தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, முதன்மை தன்மையை நாம் கொடுக்காமல் போகிறோம். வேதாகமத்தில் இப்படியாக அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்திலே பணம், படிப்பு, வேலை, பதவி, ஆரோக்கியம், உறவுகள், திருமணம், நண்பர்கள், இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் கொடுப்பார். எப்பொழுது என்றால், இயேசு கிறிஸ்துவானவரை நீங்கள் முதலாவது தேடும் பொழுது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய உதவியினுடைய ஆதாரமாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். ஆனால் நாமோ என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கேட்கிறோமா? நாம் அவரை வேண்டாம் என்று புறக்கணித்து ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். இயேசு எனக்கு வேண்டாம், அவர் கொடுக்கக்கூடிய ஆறுதலான வாழ்க்கை வேண்டாம், அவர் கொடுக்கக்கூடிய நிம்மதியான வாழ்க்கை வேண்டாம், அவர் கொடுக்கக்கூடிய எந்த விதமான ஆலோசனையான வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய இஷ்டப்படிதான் வாழுவேன், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டப்படிதான், மை லைஃப் மை ரூல்ஸ், இப்படி சொல்லுகிறவர்கள் அநேகர். அதை பெருமையாக தங்களுடைய வாகனங்களில் ஒட்டி கொள்ளுகிறவர்களும் அநேகர். மிக வேதனையான ஒரு காரியம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய இஷ்டப்படி அல்ல, உங்களை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவின்படியாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை நோக்கத்திற்கென்று, அவருடைய பிரியத்திற்கென்று அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய மனது தோன்றினபடி நாம் வாழ்க்கையை வாழுகிறோம். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு எது சரி, அதை மட்டும்தான் நான் செய்வேன் என்று சொல்லி நாம் வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆகவே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் ஸ்தானத்தை, இயேசு கிறிஸ்துவானவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடவுளுடைய ஸ்தானத்தை எடுத்துவிட்டு, நான் கடவுளாக, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கடவுளாக நாம் மாற்றிக்கொள்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவருடைய கையிலிருந்து நாம் எந்த உதவிகளையும் பெற்றுக்கொள்வதில்லை. உதவிகளை பெற்றுக்கொள்ளாமல் போவது மட்டுமல்ல, நமக்கு தண்டனை உண்டு. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இஷ்டப்படி வாழ்வதனால் நமக்கு ஒரு தண்டனை உண்டு. அந்த தண்டனை இந்த பூமியினுடைய வாழ்க்கைக்கு பின்பாக அது எரிகிற நரக தண்டனையாக அது இருக்கிறது. ஒரு முடிவில்லாத அழிவின் வாழ்க்கையாக இருக்கிறது. முடிவில்லாத வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. முடிவில்லாத நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. முடிவில்லாத அந்த தேவனுடைய பற்றி எரியக்கூடிய கோபமாக இருக்கிறது. ஆகவே அந்த இடத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவானவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் கொடுக்கக்கூடிய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய உதவி இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்காக நீங்கள் மற்ற மனிதர்களை நாடாதீர்கள். நீங்கள் பணத்தை நாடாதீர்கள், கல்வியை நாடாதீர்கள், நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய மன ஆலோசகரை நீங்கள் நாடாதீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நாடுங்கள். அவர் எழுதி கொடுக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நாட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உதவி பெற வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்தின் இடத்தில் அல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களிடத்தில் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நீங்கள் உதவி பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக அவர் தம்முடைய ஜீவனையை அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். உங்களை அந்த நெருகிற அந்த கோபாக்கினிலிருந்து, அந்த நரகத்திலிருந்து தூக்கி எடுப்பதற்காக, அந்த அழிவிலே உங்களை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அழிவிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உதவி தருவதற்காக இயேசு கிறிஸ்து என்றைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் இப்படியாக ஒரு வசனம் உண்டு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவரிடத்திலே என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஒத்தாசை மனிதர்களிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய நண்பர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய குடும்ப உறவுகளிடத்திலிருந்து எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய அண்டை அயலகத்தாரிடத்திலிருந்து எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எதிர்பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவரிடத்திலே, இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பாவம் செய்திருக்கிறேன்,
என்னுடைய வாழ்க்கையிலே உம்மை வேண்டாம் என்று சொல்லி, நீர் ஆண்டவர் என்று சொல்லி நான் புறக்கணித்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கை மிக மோசமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னை காப்பாற்றி, இந்த அழிவிலிருந்து என்னை காப்பாற்றி, என்னை கை தூக்கி விட்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடும் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை காப்பாற்றுகிறார். முதலாவது அவர் நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறார். அதன் பின்பாக இந்த உலகத்தினுடைய ஆபத்துகள், பிரச்சனைகள், பாடுகள், கவலைகள், வேதனைகள் இப்படி எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்த ஒரு ஜெயநாயகனாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளையும் ஜெயிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள, ஆலோசனை கொடுக்கக்கூடிய, அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவர் அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சத்யம் சத்யமே